வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். வசனத்தின் மூலம் உங்களை வாழ வைக்கவும், உங்கள் மூலம் உலகத்தை வாழ வைக்கவும் தேவன் எங்களை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கிருபையாக அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா செய்திகளுக்கும் பஞ்சுவேர்டு என்னது? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். சின்ஸ் யூ ஆர் அ வேர்ல்டு ஷேக்கர். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகை உலுக்குபவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சென்னையில் இருந்தால் வாருங்கள். நீங்கள் இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். லட்சக்கணக்கான நபர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் கிருபையாக தந்த 72வது இறை ரகசியம் புது வாழ்வின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த நியூ லைஃப். ரைட்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுகிறான் இல்லையா? அந்த புதிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அதற்கு முன்பதாக பவுல் சொன்ன அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அது அந்த நாளிலிருந்து நீங்கள் மனிதர்களே கிடையாது. பல வசனங்களை பார்க்க போகிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா போதுங்க. அந்த புது சிருஷ்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புதிய வாழ்க்கை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே துவங்கிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருவாராக. பாருங்கள், நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய ஆவி மனுஷனிலே நடந்திருக்கிற 2 காரியங்களை நான் உங்களோடு முதலாவது சொல்ல போகிறேன். முதலாவது என்ன நடந்தது தெரியுமா? கொலோசையர் 1:13 நடந்தது. அது என்ன? கொலோசையர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்கள், நீங்கள் இந்த இயற்கையான உலகத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பவரும் கிடையாது. அழகாக எழுதுகிறார் பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, வியாதியின் அதிகாரத்திலிருந்து, பிரச்சனைகளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டீங்க. டன் டீல். த டீல் இஸ் ஓவர். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அந்த புதிய வாழ்வில் நடந்திருக்கிற ஒன்றே வாசிக்கட்டுமா? அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். The book of Romans chapter 8 verse 11 I shall read. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதால், வாசமாய் இருந்தால் என்றால் இருக்கிறதால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரைட்? ரொம்ப எளிது, இதை புரிந்துக்கலாம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து
பரலோகத்துக்கு போகும்பொழுது சொல்கிறாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீரும் நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மிலே ஒன்றாக இருக்கும்படியாக. ரைட்? அப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினாலே தான் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். முக்கியமான சத்தியங்க. இந்த ட்ரூத்தை அறிந்து கொள்ள நாள் முதல், இந்த சத்தியங்களை சரியாக நான் அறிந்து ஏற்றுக்கொண்ட நாள் முதல் சாதாரண வாழ்க்கையை விட்டு அசாதாரணமான வாழ்க்கைக்கு வந்துவிட்டேன். இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்கு வாழும்படியாகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். The book of 1 Corinthians chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். தேவன் ஆவியான தேவன் இல்லையா? தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். தேவர்களாகிய நாமும் ஆவியாகவே இருக்கிறோம். திரும்ப அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹalleluya, hallelujah. Thank you Lord for your supernatural provision and supernatural promotion. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ரகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எதற்காக என்று சொல்லி பார்ப்போமா? ஏன் எனக்கு அந்த தேவரகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவானவரை கொண்டு பிதாவானவர் என்னவெல்லாம் செய்தாரோ உங்களை கொண்டும் அதே போல கிரியைகளை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எதற்காக இந்த புது வாழ்வை தந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்துவை போல செயல்படும்படியாகவே தேவன் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை போல் ஆக்கும் என்பது தவறான பாடல். உம்மை போல என்னை ஆக்கினீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவது சரியான பாடல் இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் மனித பிறவிகள் கிடையாது, மனித சிருஷ்டி கிடையாது, புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி என்றால் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருடைய மைண்டும் இதை ஏற்றுக்கொள்ள போகிறது. பாருங்களேன், சரிங்களா? பலர் சாட்சி சொல்கிறாங்க, பிரதர் ஆரம்பத்தில் உங்கள் செய்தியை கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் வசனத்திலிருந்து தான் எடுத்திருக்கீங்க. இப்பொழுது நாங்கள் நல்லாக விடுதலையோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் விடுதலை உங்களுக்கு வருது? சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம். நீங்கள் அது கேட்க 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 இந்த வசனத்தில் உள்ள வார்த்தையானது உங்களுக்கு நிஜமாக மாறுகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் நம்ப முடியாத நல்ல செய்தி. பாருங்கள், இந்த புதிய வாழ்வினுடைய பிரதான நோக்கம் என்ன? நாம் மறுபடி பிறந்த பொழுது புது சிருஷ்டி ஆயிட்டோம், புதிய வாழ்க்கை துவங்கிட்டு. ஏன் அந்த புதிய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், பரிதாபமாக நிறைய பேர் வாழ்கிறாங்க பாருங்க. கவலையோடு, கண்ணீரோடும், வியாதியோடு, விரக்தியோடும், வேற என்ன, வியாகுலம், விபத்துக்கள், பயங்கள், திகில்கள், இப்படி அறியாமையினாலே இவர்கள் சிக்கி இருக்கிற இந்த சிறையிருப்பிலிருந்து மீட்கும்படியாகவே தேவன் உங்களை புது சிருஷ்டியாக புது வாழ்விற்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எனக்கு ஒரு ரோல் இருக்கா ஐயா? நிச்சயமாகவே இருக்கிறது. ரைட்? என்கிட்ட சிலர் கேட்பாங்க, பிரதர் நீங்கள் உங்கள் செய்தியை கேட்டால் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்குது பிரதர், ஆனால் எப்படி செய்கிறேன்னு தெரில, எனக்கு ஒரு சர்ச்சு நடத்த இடம் இல்லை, எனக்கு இதுக்கு ஒரு பைக் இல்லை, கார் இல்லை. அருமையான தேவர்களே கவனியுங்கள்,
கவனியுங்க, 2 பேருக்கு, நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஏதேன் தோட்டத்திற்கு வந்தார் நம்முடைய தேவன். ஊழியை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? 2 பேரை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் வைத்து அவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை கற்றுக்கொடுங்க. என் செய்தியை நீங்கள் 100 செய்தி கேட்டிருப்பீர்கள் என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்திருப்பீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல சொல்லிக் கொடுங்கள். ரைட்? எங்கள் வீட்டில் 8 பேருங்க, என்னோட கூட பிறந்தவர்கள். பெரிய குடும்பம் பாருங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுடைய அண்ணன் 3ஆம் கிளாஸ் படித்தாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் 5ஆம் கிளாஸ் வந்த பிறகு 2ஆம் கிளாஸ் படித்த என் தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்? அவர்களுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல் நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியங்களை 2 பேருக்கோ 4 பேருக்கோ நீங்கள் சின்சியராக கற்றுக் கொடுங்க. யாருமே தப்பிக்க முடியாது அருமையானவர்களே. இப்பொழுது ஜூம் மீட்டிங் இருக்குது இல்லையா? எவ்வளோ வசதிகள் இருக்கின்றன. 2 பேருக்கோ 10 பேருக்கோ நீங்கள் தெரிந்திருக்கிற சத்தியங்களை கற்றுக் கொடுங்கள். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கள். ரைட்? நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். ஏன்? பெருக்கம் என்பது உன் தலை எழுத்து. வேதமங்கு தேடி வாசிக்கிறாங்க. பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். தேவன் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய கையில் இருக்கிற ஊழியத்தை ஃபோக்கஸ்டாக சின்சியராக உண்மையாக நீ செய்ய, அது பெருகி கொண்டே இருக்கும். அப்படி தான் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் புது சிருஷ்டி ஆகிட்டான். மறுபடி பிறந்த பொழுதே புது சிருஷ்டியாகி புதிய வாழ்க்கை துவங்க வேண்டும். ஆனால் இன்வேரியபிளி வாஸ்ட் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களும் சில அறியாமையினாலே இன்னும் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஏன்? நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை தெரியுமா? சில சத்தியங்களை அறியாததினாலே அவர்களாலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியலை. அவிசுவாசத்தில் சிக்கி கொண்டீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியலை இல்லையா? அப்போது இந்த புதிய அடையாளத்தை, இந்த புதிய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இங்கேயே தடுமாறுது. என்ன தடுமாறுது? ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா? அவ்வளோதான். உங்கள் விசுவாசமாகிய கப்பல் தண்ணீரில் மூழ்கிற்று. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொந்த குமாரன் என்று அறிந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் இப்பொழுது புது சிருஷ்டியாகத்தான் இருக்கிறீங்க. என்னுடைய செய்தி உங்களுக்கு புரிகிறது அல்லவா? நீங்கள் புது சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு 5-6 சத்தியங்களை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். எதற்கு அறிந்து கொள்ள வேண்டும்? புதிய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். பாருங்கள், முதலாவது, எந்த அளவு உங்களை தேவன் தகுதிப்படுத்திவிட்டார் என்கிற நாலேஜ் வேணுங்க. ஹவு மச் ஹவ் யூ பீன் குவாலிஃபைடு? பல செய்திகளில் கொடுத்துருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். புதிய சிருஷ்டிகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆவி மனுஷனிலே பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன். உங்களுடைய சிந்தையில் பாவம் செய்கிறீங்க, மாம்சத்தில் பாவம் செய்கிறீங்க. பட் உங்களுடைய ஆவி மனுஷன் முற்றிலுமாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறான். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இது முக்கியமான நிஜம். திஸ் இஸ் ரியல். ஆகவே தான் இந்த புஸ்தகத்தை நான் அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன்.
உங்கள் ஆவி மனுஷன்ல இன் யுவர் ஸ்பிரிட் மேன் யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். Hebrew 10:14. In your spirit man you are fully perfectly perfected according to Colossians chapter 2 verse 10. அப்படி என்றால் என்ன பொருள்? நான் இன்னும் சில பாவத்தில் இருக்கிறேனே. நான் ஒன்று தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் சில காரியங்களிலே குறை உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்கள் கீழ்ப்படிதலிலே குறை உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள். அப்பொழுதும் இந்த புது சிருஷ்டிங்கிற ஸ்டேட்டஸ், அப்பொழுதும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற ஸ்டேட்டஸ் மாறவே மாறாது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இரண்டாவது, அந்த புது வாழ்வு தந்த மேன்மை என்ன தெரியுமா? முதலாவது மேன்மை என்ன? முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இயேசுவையே உங்களுக்குள்ளே தகுதியாக வைத்து விட்டார். பழைய செய்திகளை கேட்காதவர்கள் கேளுங்கள். இரண்டாவது அருமையானவர்களே, யூ ஹாவ் ஃப்ரீ அக்சசிபிலிட்டி. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் தைரியமாக தேவனை கிட்டி சேரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே திரையாயிருந்த, அங்கே ஒரு தடுப்பு சுவராக இருந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டாயிற்று. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகையாயிருந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாணம் கட்டளைகள் நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டாயிற்று. இப்போ நீங்கள் நேரடியாக அவரண்டை கிட்டி சேரலாம். அருமையானவர்களே, திரைச்சீலையும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ட்ரூத்து. நீங்கள் ஏன் இன்னும் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் இன்னும் ஏதோ ஒன்றை செய்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அந்த அக்கிரம சிந்தையிலிருந்து வெளியே வாருங்கள். எஸ், நான் தைரியமாக சொல்லுவேன், அந்த சிந்தை அக்கிரம சிந்தை. நான் ஏதாவது ஒன்றை செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சிந்தை அக்கிரம சிந்தை. எது தேவரக சிந்தை என்று சொல்லட்டுமா? தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டாரே, இதை ஏற்றுக்கொள்ளுவதாங்க தேவரக சிந்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4 நூற்றாண்டு எனக்கு வீணாயிட்டுங்க. நான் தேவனை பிரியப்படுத்த பலவிதத்தில் முயற்சி பண்ணேன். மாம்ச முயற்சிக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க, அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ எது மேலான பிரயோஜனம் உள்ளது? சிலுவையிலே அவர் என்னவெல்லாம் செய்து உங்களை தகுதிப்படுத்தினார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால யூ ஹவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. இது அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய குற்ற உணர்வை தேடியும் காணவில்லை, என்னுடைய பாவங்களை தேடியும் காணவில்லை. அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. தெய்வீக சிந்தையினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவர்களே, நீங்கள் புதிய வாழ்வை துவங்கி இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னவெல்லாம் செய்தாரோ அவைகளை நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய பூமியிலே செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் இந்த புதிய வாழ்வை உங்களுக்கு தந்தருளியுள்ளார். ஹல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த 21வது நூற்றாண்டில் இயேசுவை போல செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சீக்கிரத்தில் எழும்புங்க அருமையானவர்களே. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எதை என்ன செய்வதை ஹேபிட்டாக வச்சிருந்தாரோ அதை நீங்கள் செய்கிறீர்களா? அதற்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். ரைட்? ஒரு தேவையுள்ள இடத்துல போகிறீங்க அல்லது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நீடு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தேவையை சந்திக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் தேவன் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி வைத்திருக்கிறார்.
எல்லாமே எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாருங்களேன். சாரி பார்த்து விதவை, அவ வீட்டில் பஞ்சம் இல்லையா? உடனே எலியா காணாதவன் போல விட்டுறல. கவனிக்கிறீங்களா? அவ என்ன சொல்றா? ஐயா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நானும் என்னுடைய மகனும் இதை ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்டு விட்டு சாகிறதற்காக 2 விறகு பொறுக்குகிறேன். பிரச்சனை அப்படி விட்டுட்டு போகலைங்க எலியா. ரைட்? ஏம்மா, உன் மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது, வழி பண்ணிட்டான் பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை போல செயல்படும்படியாகவே தேவன் உங்களுக்கு புதிய வாழ்வை துவைக்க இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. வேற என்ன, குழந்தை இல்லை, அவளுக்கு வயசு வேற ஆயிற்று. சத்தியத்தை அறிஞ்ச வந்தான் பாருங்க. நான் தான் தீர்வு, நான் தேர்வாக இருக்கிறேன் என்பதை அறிந்த எலிசா வந்தான். எம்மா, உற்பவத்தை திட்ட காலத்தில் அல்லது இன்னும் 10 மாதத்தில் உன் கையில் பையன் இருப்பான், தீர்வாக இருந்தான். அருமையானவர்களே, யோசுவா, காலேபு, தாவீது, பீட்டர், பால், இவர்களை போல செயல்படும்படியாக தேவன் உங்களுக்கு இந்த நியூ லைஃபை தந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நியூ லைஃப் அசம்பிளி என்றால் அதான் நோக்கம். அந்த அசம்பிளியில் என்ன கற்றுக் கொடுக்கணும்? புதிய வாழ்வை பெற்றிருக்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை போல எப்படி அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியதான் சபையினுடைய பிரதானமான வேலைகளில் ஒரு வேலை. 4வது நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. எனவே நீங்கள் மாம்ச பலத்திலே நடக்க வேண்டியது இல்லை. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நீங்கள் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ரைட்? நீங்கள் மனித பலத்திலே நடக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் இயற்கையான விதத்திலே தீர்வு கொடுக்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் புரியுதுங்க? மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மனுஷனே கிடையாதுங்க. ரைட்? ஹல்லேலூயா. நான் ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க. கேலப், ஜோஷுவா, எலைஷா, டேவிட், டெபோரா, பீட்டர், பால், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தார்களோ அப்படி நீ தீர்வாக இருக்கிறாய் என்பதை என்னைக்குங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஹல்லேலூயா. இதில் எந்த வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித சக்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டியதில்லை. எஸ், உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று நான் வாசிக்கட்டுமா? அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ரகமான சக்திமான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அந்த தேவ ரக சக்தியாக தேவகுமாரன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 1:24. ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஐயா, நீங்கள் என்னைக்கு புது சிருஷ்டியாக மாறினீர்களோ அன்றைக்கு இயேசுவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிட்டாருப்பா. இயேசுவையே உனக்கு சக்தியாக உனக்குள்ளே வச்சிட்டாரு. புது சிருஷ்டியாக நீங்கள் புதிய வாழ்வை துவங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவையே தேவ பலனாக தேவ சக்தியாக வாசம் பண்ணும்படியாக தேவன் செய்து விட்டபடியினால்தான் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சர்டிஃபை பண்ணுறார். என்ன சர்டிஃபை பண்ணுறார்? நீ நான் செய்ததையே செய்வாய், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வாய். ஏனென்றால் நான் உனக்குள்ளே தேவ சக்தியாக வாசம் பண்ணுகிறேன். தட் இஸ் 1 கொரிந்தியன் சாப்டர் 1:24. பாருங்கள், இயேசுவையே உங்களுக்குள்ள தேவ பலனாக வைத்து விட்டதுனாலே இன்னும் நீங்கள் உங்கள் பலத்தில் ஆப்ரேட் பண்ணாதீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் எப்படி தீர்வு கொடுப்பார், மனுஷன் எப்படி தீர்வு கொடுப்பார்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்களேன்.
தேவனுடைய தீர்வு, அல்லது தேவன் இயேசுவை உங்களுக்குள்ளே தேவ பலனாக வைத்திருக்கிறாரு. அந்த பலன் எப்படி தீர்வு கொடுக்கும் என்றால் சூப்பர் நேச்சுரலாக தான் கொடுக்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஹல்லேலூயா, ஆமென். எலிஷா இதை அறிஞ்சிருந்தான், எலியா இதை அறிஞ்சிருந்தான். பாருங்களேன், சிம்பிளாக ஒரு உதாரணம் பார்ப்போங்க. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா? அந்த தேவ சக்தி, அந்த தேவ சக்தியாக உனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் பாரு. அப்போ நீ என்ன செய்வா? செத்துப்போன சரீரத்தை பார்த்து பேசுவா. யாரால பேச முடியும்? விசுவாசிக்கிறவர்களாலே. யாராலே விசுவாசிக்க முடியும்? டெட் ரேசிங்கை யாரால விசுவாசிக்க முடியும்? இயேசுவையே எனக்குள்ள தேவ பலனாக வச்சிட்டார். நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய நாவில் இருக்குது, என்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்குது, என்னுடைய நலனில் இருக்குது என்கிற சத்தியத்தை அறிந்தவர்கள் பேதுருவை போல பேசுவாங்க, பவுலை போல பேசுவார்கள், தபித்தாலே எழுந்திரு என்று பேசுவார்கள், செத்துப்போன ஐத்தியுடைய சரீரத்திற்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று பேசுவார்களுங்க. பேசுகிறது ரொம்ப கஷ்டமாங்க? பேசுகிறது கஷ்டமே கிடையாது பாருங்களேன். ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ மாஸ்டர். 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி பாருங்களேன், ஒரு சின்ன மீட்டிங்கில் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பிரச்சனை, வீடு ஏலம் போகுது, புருஷன் தவறாக போகிறான், பையனுக்கு ஜாண்டிஸு, கேன்சரு, அவ்வளவு பிரச்சனை இருந்ததுங்க. இயேசு எனக்குள்ளே தேவ பலனாக இருக்கிறதுனால நான் பெரிய சக்திமான், என்னால் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும் என்கிற வார்த்தை எனக்குள்ளே மாம்சமாக மாறிவிட்டபடியினால் அந்த சகோதரியை எழும்ப சொன்னேன். நடமா, உன் வலி எல்லாம் போயிட்டுன்னேன். கிருபை பாருங்க, முட்டு வலி பெற்று, அப்புறம் இடுப்பு வலி பெற்று, மைக்ரான் ஹெடேக்கு, அவ்வளவு வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள். என்னிடத்துக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை திறந்து விடக்கூடிய கலையை கற்றிருந்தேன் நான். உங்களில் அநேகர் கற்று இருக்கீங்க. அதில் கற்றுக்கொள்றதுக்கு பெரிய ரகசியமே இல்லைங்க. போனால் போகுது. எத்தனை பேர் புரியுதுங்க? இவளை விட்டு போனால் போகுது, முட்டு வலியே போனால் போகுது, முதுகு வலியே போனால் போகுது. இதில் என்னங்க கம்ப ரகசியமாக இருக்குது? எத்தனை பேர் புரியுதுங்க? இது எப்போ சாத்தியம் தெரியுமா? உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறாரு, இயேசுவையே தேவ பலனாக உனக்குள்ளே வைத்திருக்கிறாரு. இதை குறித்து உனக்கு ஒரு வெளிச்சம் வேணும். எதை குறித்து? 1 கொரிந்தியர் 1 வசனத்தை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி இல்லை? அப்போ பாருங்கள், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இன்னொரு விதத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக பிரச்சனை தீர்க்கிறவர்கள் அல்ல. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? யாருனாலும் பதில் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, தேவனானாலும் சரி, சத்தியத்தை அறிந்த எலியா, எலிசா, மோசே, தாவீது, யோசுவா இவர்களானாலும் சரி, எந்த பிரச்சனைக்கும் ப்ராக்டிக்கலாக தீர்வு கொடுக்கவே இல்லைங்க. அதனால தான் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு உட்பட்டவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? பழைய ஏற்பாட்டில் 1 டஜன் உதாரணம், புதிய ஏற்பாட்டில் 1 டஜன் உதாரணம் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்பித்தானே ஆகணும், மறுக்க முடியாதே. ஹல்லேலூயா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃபே கிடையாதுங்க, சூப்பர் நேச்சுரல் லைஃப் தாங்க. ஆமென். அவனுக்கு வெளிச்சம் வேணுங்க. யாத்ராகம புஸ்தகத்தில் அவனுக்கு 1 புஸ்தகம் தான் இருக்குங்க. யோசுவாவுக்கு அவன் சக்க போடுறான், சூரியனே இங்கே நில்லு. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நான் ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ணக்கூடியவன் அல்ல. மோசே சொல்கிறான்,
இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று சொன்ன பிறகுதாங்க பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிறார். எப்பா நீ சொல்லிட்டா இனிமே நான் எதையாவது செய்து ஆகணும், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொல்கிறாரு. கடலில் 2ஆக பிரிந்து வழிவிடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் ஜாலியாக பயணம் பண்ணுறாங்க. அல்ல அந்த தண்ணி இப்படி இருந்திருக்கு. பிள்ளைகள் எல்லாம் மீன்கிட்ட பார்த்து மீன், நண்டு, வேறு என்னது நத்தை எல்லாத்துலேயும் ஜாலியாக விளையாடிட்டே போயிருப்பாங்க. அதே பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி வந்த பார்வோனுடைய சேனையில் இருந்த கடைசி போர் வீரனையும் அதே தண்ணீர் அழித்து போட்டது என்று எழுதி இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகத்தில் மோசே யோசுவாலாம் இந்த போடு போட்டிருந்தா 66 புஸ்தகத்தையும் கையில் வச்சுட்டு மாம்சத்துக்கு உட்பட்டவர்களைப் போல நம்ம செயல்படலாமா? கூடாதுங்க. நம்மிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை புஸ்தகங்களிலும் எல்லா தீர்வும் சூப்பர் நேச்சுரலாக தான் நடந்திருக்குங்க. எந்த பிரச்சனையும் நேச்சுரல் வேலை சால்வ் பண்ணவே இல்லை. வழி இல்லாத இடத்துல வழி வேணுமா? சூப்பர் நேச்சுரல் வே தான். பட்டினி போக வேண்டுமா? சூப்பர் நேச்சுரல் தான் வேணும் வழி. ஆட்டு இடையினை அரசனாக்க வேண்டுமா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினிக்குள்ளாக தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஹல்லேலூயா. நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களே இல்லைங்க. உங்களுடைய புது வாழ்விலே நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எந்த மாம்சமும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த கடன் பிரச்சனையும் உங்களை கட்டி போட முடியாது. எந்த கஷ்டமும் உங்களை கட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். வாட் அ லவ்விங் டேடிங்க. எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இதுவரைக்கும் 4 சத்தியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 4 சத்தியங்களையும் இல்லை, இந்த 5 சத்தியங்களையும், இந்த செய்தியை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. சப்பையாக வாழ மாட்டீங்க. சப்பையாக நீங்கள் வாழவே முடியாது. சக்க போடுவீங்க. காலேபு சொல்கிறான் பாருங்க. யோசுவா, நான் புறப்படும் போது எனக்கு 45 வயசு, 40 வருஷம் ஆயிற்று. எனக்கு இப்போ 85 வயசு. நான் புறப்படும் போது எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு இருக்கிறது. எனவே எனக்கு பிளெயின் சர்ஃபேஸ்லாம் வேண்டாம், ராட்சதர்கள் வாழுகிற மலை நாட்டை கொடுன்னு கேட்குறாங்க. யாரு? காலேபு. ஹல்லேலூயா. இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் கிடையாதுங்க, சால்வேஷன் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள தேவ பலனாக வாசம் பண்ணவில்லை. அவர்களே சத்தியத்தை சரியாக அறிந்து சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்திருக்காங்களே. பரலோகம் நம்ம நம்பியில்லப்பா இருக்கு. ஐயா, அந்த வனாந்தரத்தில் பரலோகம் 3 பேரை நம்பி இருந்தது. ஒன்று யார்? மோசே. 2வது யோசுவா. 3வது காலேபை நம்பி இருந்தது போல இந்த 21வது நூற்றாண்டிலே உலகத்தை உலுக்குவதற்காக தேவன் உன்னை நம்புகிறாரா இல்லையா? அந்த ஒரு கேள்வியை நீ மனசில் வச்சுட்டு என் செய்திகளை கேளு. ஏப்பா, உன்னை தான் நம்பி இருக்கிறாருப்பா, அவருக்கு வேற கதி இல்லை. உன்னை அதான் அப்படி இந்த ஓரே மலைப்பக்கம் கொண்டு வந்துட்டே இருக்காரு. இவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா? நான் இவனை நம்புகிறேனே, இவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேனே, இவனுக்குள்ள மகத்துவமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை வச்சிருக்கிறேனா, இதை அறிந்து கொள்ள மாட்டானா என்று சொல்லி உன் பின்பக்கமாக வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எழுந்திருங்க. இந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் பரவசமும் நிறைந்த வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை. ஏன்? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அது சாத்தியமே இல்லை அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், முதலாவது நம்ம பார்த்தோம், we have been perfectly perfected. நாம் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். 2வது என்ன பார்த்தோம்? நாம் தைரியமாக தேவனுடைய கிருபாசன தண்டையிலே சேரலாம்.
தடையாக இருந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டாயிற்று. பகையாக இருந்த நடுச்சுவரான நியாயப்பிரமாண கட்டளைகள் தகர்க்கப்பட்டாயிற்று. மூன்றாவது, 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். நான்காவது, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எனவே நீங்கள் தேவ பலனில் ஆப்ரேட் பண்ணலாம், மனித பலனிலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ரைட். ஐந்தாவதும் கடைசியுமாக பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவருடைய ஒவ்வொருவருடைய புது அடையாளம், புது வாழ்வை பெற்றிருக்கிற உங்களுடைய புது அடையாளம் என்னவென்று வாசிக்கட்டுமா? நான் வாசித்தா நம்புவீங்களா? யார் சொன்ன வார்த்தை நான் வாசிக்க போகிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. யாரை பற்றி சொன்ன வார்த்தை? ஒன்றை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இப்போ நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். The book of John's Gospel chapter 10 verse 34, very important. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க அந்த வேத வாக்கியமும் தவறாதுங்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இந்த புதிய வாழ்க்கையிலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று எந்த மனுஷனும் சொல்லலை. கிருபை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேர் தான் சொல்கிறோங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து, 2வது ஜான் ஏஎஸ் சிங். ஆமென். இதை பிடிச்சிக்கிடுவோங்க. எவ்வளவு எம்பசைஸ் பண்ணுறாரு பாருங்க. எதினாலே நீங்கள் தேவர்கள்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால. ஐயா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷமாகிய தேவ வசனத்தில் உள்ள வல்லமையினால் தானே நீ தேவ பிள்ளையாக இருக்கிறா. அந்த வெளிச்சம் உனக்கு வந்தது, அந்த விசுவாசம் வந்தது. எனவே நீ தேவன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. 82வது சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கிறேன். Psalm 82:6, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கேன். தேவன் சொல்லிட்டார், எப்பா நீங்கள் எல்லாருமே தேவர்கள். 7வது வசனம் பாருங்க, 82:7. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். சங்கீதக்காரன் ஆசாப் என்ன சொல்கிறான்? எப்பா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவர்கள், ஆனால் ஒருத்தனை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனவே மனுஷனை மாதிரி தான் வாழ்வாங்கிறாங்க. ஐயா, இதை பிடித்து கொள்ளுவோம், இதை பிடித்து கொள்ளுவோம் அருமையானவர்களே. பரலோகம் நம்ம எல்லாம் நம்பி இருக்கிறது. ரைட். ஹல்லேலூயா. ஓ, இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிந்து கொள்ள சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. ரைட். முதல் பெற்றோரை இப்படி தான் படைத்து வச்சிருந்தாரு. தேவனை போல தான் இருந்தாங்க. தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய ஆளுகை. ஆனால் அவர்கள் தேவனை வஞ்சித்தது போல. நாம் தேவனை வஞ்சிக்க வேண்டாங்க, தேவனை ஏமாற்ற வேண்டாம். அருமையானவர்களே பாருங்கள், எப்பொழுதும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளது. ரைட். இழந்து போன அந்த தேவனை போல இருந்த தேவ ரகமாக நாம் இருந்தோமே, அப்போ பிந்தின ரசத்தை போல பிந்தின ஆதாம் மூலமாக நாம் எப்படி ஆயிட்டோம்? தேவனாகவே மாறிவிட்டோம். எத்தனை பேர் புரியுதுங்க? What does it mean? You are the solution for the 21st century. On the face of this earth, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீ தீர்வாக இருக்கிறாய். எப்பா, 21வது நூற்றாண்டில் காணப்படுகிற அத்தனை பிசாசுனுடைய அட்டூழியங்களையும் அழித்து நிர்மூலமாக்குவதற்கு இயேசுவாக நீ இந்த பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறாய். முட்டாளாக இராத. இந்த சத்தியங்களை அறிந்தவர்கள் புதிய வாழ்க்கை வாழுறாங்கங்க. யாரெல்லாம் வாழ்ந்தான்னு சொல்லட்டுமா? நம்ம டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு சாதாரண பேங்க் கிளர்க்கில் வேலை ஆரம்பிக்கிறாங்கங்க. இந்த பைபிளை ஒழுங்காக படித்தவங்க,
ஒழுங்காக படித்தாங்க. என்னாலும் ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்க முடியும். ஏன்? நான் தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. 8000 பேருங்க படிக்கிறாங்கங்க அந்த யூனிவர்சிட்டியில், காருண்யா யூனிவர்சிட்டியில். அங்கிருந்து வருகிற அநேகர் தேவனுக்காக வைராக்கியமாக வருகிறார்கள். அதில் ஒன்று யார்? எங்களுடைய மூத்த மருமகன்க, எல்டர் சன் இல்லை, கிறிஸ்டோபர். அங்கே தாங்க போய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது யார்? ஜாஷுவா. அடுத்தது யார்? ஜெசூடியான். அல்லேலூயா. நம்ம தலைமுறையிலங்க அவர்கள் அந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மூலம் நடந்த அற்புதங்களை சொல்லி முடியாது, எழுதி முடியாது. உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் ஐயா. அப்படி நீங்கள் இந்த புது வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டீங்க. இந்த புது வாழ்க்கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த புது வாழ்வின் பலனை பெறுவீர்கள். அதை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யோவான் 6வது அதிகாரத்தில் இயேசு முதல் முறையாக இந்த கம்யூனியனை குறித்து அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கங்க. இந்த வாரம் மார்ச் 2025 முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் யாவரும் சேர்ந்து கம்யூனியன் எடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எதையாவது எடுத்து வைத்து கொள்ளலாம். ரைட்? அதைவிட சிறந்த வழி ஒன்று சொல்கிறேன். அங்கே ரசம் இருக்கிறது, மேலே வேஃபர் பிஸ்கெட் இருக்குது. 5 ரூபாய் தான், கடைகளிலே கிடைக்கின்றன. நீங்கள் அதிக வியாதியோடும் அதிக வியாகுலத்தோடும் அதிக குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் கம்யூனியன் எடுங்க. இல்லை டெய்லி எடுங்க. 5 ரூபாய் தானே. யோவான் 6வது அதிகாரத்தில் தான் இயேசு இதை அறிமுகப்படுத்துகிறார். அதை படிங்க. அவருடைய மாம்சத்தையும் புசித்து அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால நமக்கு வியாதி கிடையாது என்பதல்ல, நமக்கு மரணமே கிடையாதுங்க. ஏன்? நானும் அவரும் ஒன்றாகிவிட்டோம். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்திராத பெரிய அற்புதங்களை நான் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். கல்லறை தோட்டத்தை பார்த்து பேசுகிறேன். தண்ணி மேலே நடக்க ட்ரை பண்ணுறேங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. அதனால் நாம் யாவரும் சேர்ந்து இந்த கம்யூனியனை எடுப்போமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. He has made everything simple. எப்பா, என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறனாலும் கஷ்டம், ஆடு இளங்காலை இவைகளுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலும் கஷ்டம். ஆனால் நீ என்னை நினைவு கூர்ந்து, சிலுவையை நினைவு கூர்ந்து, என்னுடைய மாம்சத்துக்கு அடையாளமாக ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொள் என்று சொல்லிட்டார. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை எனக்கு கொடுத்த பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தன்னுடைய சொந்த மாம்சத்தை புசிக்க கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள எனக்கு நினைப்பூட்டின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை நாம் புசிப்போம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை மாத்திரமல்ல, சகல சாபங்களை மாத்திரமல்ல, சகல நோய்களை மாத்திரமல்ல, சகல துன்பத்தையும், சகல கண்ணீரையும், சகல கவலையும், சகல பயமும் சாத்தானே, அவருடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் தொடர முடியாது. எல்லாம் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. மலை போல இருக்கிற பிரச்சனையை உன்னை பார்த்து பேசுகிறேன். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய இரத்தத்தை சேர்ந்து நாம் பானம் பண்ணுவோம். எனக்கு பிரியமான தேவர்களே, நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். அட்லீஸ்ட் பேதுருவை போல, அட்லீஸ்ட் பவுலை போல நீங்கள் வாழுங்கள்.
வையகத்தையும் வாழ வையுங்கள். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எனக்கு பிரியமான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல ஒரு சாயில், நல்ல நிலம். இந்த நிலத்தில் நீங்கள் தைரியமாக அமுக்கி குலுக்கி நீங்கள் கொட்டுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற சாதாரண வாழ்க்கையோடு வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை நிரப்புவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.